தமிழரை இழிவுபடுத்திய சிவசேனா சவால் விட்டு சம்பவம் செய்யும் அண்ணாமலை, அதுவும் மும்பையிலேயே. மும்பை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த வெள்ளிக்கிழமை பிரச்சாரம் செய்தார். மும்பையில் தமிழர்கள் வாழும் தாராவி, சியான், கோலிவாடா என தமிழ் பேசும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அண்ணாமலை பேசுகையில், மும்பை மாநகரம் மராட்டியத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல, இது ஒரு சர்வதேச நகரம். இதனை மீண்டும் பாம்பே என்று மாற்ற வேண்டும் என அண்ணாமலை பேசியிருந்தார். இதற்கு மராட்டிய நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தமிழ்நாட்டில் இருந்து வந்த உங்களுக்கும் இந்த நிலத்திற்கும் என்ன தொடர்பு? தமிழ்நாட்டில் இருந்து வந்த ரசமலாய் மும்பையை பற்றி பேசுகிறார். அதனால்தான் உங்களை எல்லாம் பால் தாக்கரே மகாராஷ்டிரத்தில் இருந்து விரட்டி அடித்தார். வட இந்தியர்களுக்கு எதிராக இதுவரை அவதூறாக பேசிவிட்டு இப்போது இப்படி பேசுகிறீர்களா என்று ஆவேசமாக கூறினார். தமிழர்கள் மற்றும் அண்ணாமலை குறித்து ராஜ் தாக்கரே மிகவும் மோசமான விமர்சனங்களை தற்போது முன்வைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் உத்தவ் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் ராவத்தும் அண்ணாமலையை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சஞ்சய் ராவத் கூறுகையில், மராட்டியத்தில் இருந்து மும்பையை பிரிக்க பாஜக சதி செய்வதை அண்ணாமலையின் கருத்து பிரதிபலிக்கிறது என்றார். மேலும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னாவில் மும்பை மாநகருக்குள் அண்ணாமலை கால் வைத்தால் காலை வெட்டுவோம் என எழுதப்பட்டிருந்தது. பாஜக அண்ணாமலையை மீண்டும் மகாராஷ்டிராவில் கால் வைத்தால் மராத்தி ஏதிகாரன் சமிதி அவர் முகத்தில் கருப்புமை வீசும் என்று தெரிவித்திருந்தது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை, நான் மும்பைக்குள் காலெடுத்து வைத்தால் காலை வெட்டுவேன் என ராஜ் தாக்கரே கூறியிருக்கிறார். தாக்கரே குடும்பத்தினர் ஒரு விவசாயி மகனாகிய என்னை மிரட்டுகின்றனர் என தெரிவித்த அண்ணாமலை, மேலும் யார் மிரட்டினாலும் நான் மும்பை செல்வதை தடுக்க முடியாது. நான் மும்பைக்கு வருவேன், வரத்தான் போகிறேன். முடிந்தால் என் காலை வெட்டுங்கள், பார்ப்போம். இங்க அடித்து பாருங்கள். மிரட்டி மிரட்டியே வாழ்பவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதற்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். என்னை விமர்சிப்பதாக தமிழர்கள் குறித்து கொச்சையாக அவதூறாக சிவசேனா கட்சி விமர்சிக்கிறது. மும்பைக்கு வரத்தான் போகிறேன். முடிந்தால் சிவசேனா கட்சியினர் என் காலை வெட்டி பார்க்கட்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அண்ணாமலை பெயர் தேசிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கும் நிலையில் அண்ணாமலையின் சமீபத்திய மும்பை தேர்தல் பிரச்சாரம் அங்கே தேர்தல் திருப்பு முனையாக அமைந்துள்ளது. குறிப்பாக மும்பையில் தமிழர்கள் வாழும் தாராவி, சியான், கோலிவாடா என தமிழ் பேசும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பாஜகவுக்கு சாதகமாக மாறியுள்ளதை பார்க்க முடிகிறது. மேலும் அண்ணாமலை, மும்பை வருகிறேன், முடிந்தால் என்னுடைய காலை வெட்டி பார்க்கட்டும் என சவால் விடுத்துள்ளது மும்பை அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மும்பை வாழ் தமிழர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகி வருவதை பார்க்க முடிகிறது.